அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்பொருள் பெருமாள் அவர்களுடைய 5 நிலை சிறப்புகளை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரம்பொருள் பெருமாள் அவர்கள் 5 நிலைகளில் அருள் பாலிப்பதாக கூறப்படுகிறது. முதலாவதாக பரநிலை, அதாவது பரநிலை முக்தி அடைந்தவர்களுக்கு வைகுண்டத்தில் தரிசனம் தரும் பரவாசு தேவராக அருள் பாலிக்கிறார். வியூக நிலை அடுத்ததாக இரண்டாவதாக வியூக நிலை தேவர்களுக்கு அருள் புரிய பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரம்பொருள் பெருமாளாக காட்சி தருகிறார். அடுத்ததாக விபவ நிலை அவதாரங்கள் மத்தியஸ்திய கூர்ம வராக நரசிம்ம வாமனராக பரசுராமராக ராமராக பலராமராக கிருஷ்ணராக கல்கியாக அவதாரங்கள் எடுத்தார். அடுத்ததாக நான்காவதாக அந்தயாமி நிலை, அதாவது அந்தர்யாமி நிலை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் பரம்பொருள் இறைவனாக காட்சி தருகிறார். அடுத்ததாக அட்சாரூபம், அதாவது விக்கிரக வடிவம். ஐந்தாவதாக கூறப்படிய அட்சக ரூபம் விக்கிரக வடிவம் கோவிலிலும் நம் இல்லங்களிலும் இருக்கும் நிலையாகும். இவற்றில் 5வது நிலையாக கூறப்படும் ஆட்சாரூபமே பெரிதும் சிறப்பாக மக்களிடத்தில் போற்றப்படுகிறது. இறைவனை விக்கிரகமாக பார்த்தால்தான் சிலருக்கு நம்பிக்கையே ஏற்படுகிறது. இந்த விக்கிரக வழிபாடு அட்சய நிலை பிரதிஷ்டையை 4 விதமாக பிரிக்கிறார்கள். ஒன்றாவதாக ஸ்வவ்யம் விகத்யம், அதாவது சுயம்புவாக திருமால் வெளிப்பட்ட தலங்களாக ஸ்ரீரங்கம், நான்குநேரி, திருவேங்கடம், ஸ்ரீமுஷ்ணம், முக்திநாத், புஷ்கரம், பத்ரிநாத், நைமிசாரண்யம் ஆகியவை குறிப்பிடுகின்றன. அடுத்ததாக தவிகம், பிரம்மா சூரியன் இந்திரன் தேவர்கள் இருவரும் ஒரு கோவிலில் பிரதிஷ்டை செய்வது தேவ பிரதிஷ்டை என்றழைக்கப்படும். காஞ்சிபுரம் பிரம்மதேவர், அத்திவரதர், குடந்தை சூரியன், சக்கரபாணி பெருமாள் ஆகியவை தெய்வீக பிரதிஷ்டை தலங்களாக அர்ப்பிக்கப்படுகிறது. ஆர்ஷகம் முனிவர்கள் ரிஷிகள் இறைவன் ஒரு கோவிலில் பிரதிஷ்டை செய்வது மார்க்கண்டேய முனிவர், உப்பிலியப்பன் கோவில், கோவிலா கோப்பிலேரலைய ரிஷி, மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் ஆகியவை ஆஷ்ட பிரதிஷ்டை தலங்களாக போற்றப்படுகிறது. அடுத்ததாக மனுஷம் அரசர்கள், மகான்கள், பக்தர்கள், மனிதர்கள் இறைவன் ஒரு கோவிலில் பிரதிஷ்டை செய்வது ராமானுஜர், கீழ திருப்பதி, கோவிந்தராஜ பெருமாள், பஞ்ச பாண்டவர்கள், திருவித்தவங்கோடு, உய்யவந்த நாத்த பெருமாள் கோவில், கேரளா ஆகியவை மனுஷ்ய பிரதிஷ்டை தலங்களாகவே போற்றப்படுகிறது. இந்த 4 வகைகள் எல்லாம் ஸ்வயம் வித்திய கோவில்கள் சிறப்பு மிக்க கோவிலாக போற்றப்படுகிறது. இதற்கு ஒரு ஸ்லோகமும் இருக்கிறது. முக்கியமாக இந்த 5 நிலைகள் தான் பரம்பொருள் பெருமாளுக்கு சிறப்பு மிக்கதாக இருக்கின்றன. முக்கியமாக இந்த நிலைகளில் 5 நிலைகளும் பரம்பொருள் பெருமாளுக்குரிய சிறப்பம்சமாகவே இருக்கும். முக்கியமாக இந்த 5 நிலைகளில் எந்த நிலைகளில் வந்தாலும் பரம்பொருள் பெருமாளை வழிபடலாம். பரணி நிலை என்பது முக்தி அடைந்தவர்களுக்கு வைகுண்டத்தில் தரிசனம் தரும் பரவாசு தேவராக இருக்கிறார். வியூக நிலை என்பது தேவர்களுக்கு அருள் புரியும் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் அவதாரமாக சிறப்பு மிக்கதாகவே இருக்கிறது. இது போன்ற 5 நிலையும் சிறப்பு மிக்கது. இதில் அட்சய நிலைதான் மிக மிக உயர்வானது. ஏனெனில் அதில் தான் நாம் இறைவனை கண்டு வழிபடுகிறோம். வடமொழியில் அட்சா என்பதற்கு பூஜை, உருவாக்கம், விக்கிரகம் என்று பொருள். இந்து சமயத்தில் பரம்பொருள் பெருமாளை அவரது முதல் 4 நிலைகளில் மனிதர்களால் வழிபட முடியாது. கடைசி நிலையான அட்சையில் தான் வழிபட முடியும் என்பதால் இந்த நிலை மனிதர்களுக்கு நெருக்கமானது. தலங்களில் அநேக திருமாலுடன் தரிசனம் தரும் உயிரூட்டப்பட்ட திருமாலின் திருவுருளங்கள் அட்சை எனப்படுகின்றன. இவை அட்சயா நிலையில் உள்ளவை. இதனை மூலவர் என்றும் திருவிழாக்களில் வெளியே எடுத்து செல்லக்கூடிய உற்சவர் என்றும் இந்த அட்சா நிலை விக்கிரகங்கள் அழைப்பார்கள். இவற்றை திருப்பெயரோடு சேர்த்து அட்சாமூர்த்தி என்றும் சொல்வார்கள். திருமாலை வழிபாடும் வேத ஆகம வழிபாடும் அனைத்தும் அட்ச நிலையில் உள்ள விக்கிரகங்களுக்கு சிறப்பாக நடைபெறுகிறது. முக்கியமாக பரம்பொருள் இறைவனை விக்கிரகமாக வழிபடும் அட்சய நிலையை பிரதிஷ்டையை 4 விதமாக பிரிக்கிறார்கள். அவை ஸ்வயம், யுத்தம், தெய்வீகம், ஆட்சம், மானுஷம் ஆகியவாகும்.
முக்கியமாக இதனை எல்லாம் சிறப்பாக தெரிந்து வைத்து கொண்டு நீங்கள் அச்சா நிலையில் பரம்பொருள் பெருமாளை வழிபடுவது என்பது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அச்சா நிலையில்தான் அனைவரும் வழிபடுகிறார்கள். திருமாலின் 5 நிலைகளில் பரணி நிலை முக்தி அடைந்தவர்களுக்கு வைகுண்டத்தில் தரிசனம் தருகிறது. வியூகம் தேவர்களுக்கு அருள்புரிய பார்க்கடல் பள்ளி கொள்ளுதல். விபவம் நற்செயல்கள் செய்த அவதாரம் எடுத்தல். அச்சை திருமாலுக்கு உருவ வடிவம் கொடுத்து வழிபடுதல். அச்சசயாமி எல்லா உயிர்களிலும் வியாபகமாய் இருத்தல் ஆகும். முக்கியமாக பரணி நிலை முக்தி அடைந்த அன்பர்களுக்கு வைகுண்டத்தில் பெருமாள் தரிசனம் தரும் நிலை இது. பரவாசு தேவன் என்ற பெயரில் அழைக்கப்படும் இந்த பரம்பொருள் பெருமாளே உயர்ந்தவராக இருக்கிறார். தேவர்களுக்கு அருள் புரிய பார்க்கடல் பள்ளி கொண்டிருக்கும் நிலை வியூக நிலை. பெருமாள் தேவர்களை காத்து அருள் புரிய இந்த நிலை வியூக நிலை எனப்படும். தீயவர்களை அழித்து நல்ல காரியங்களை செய்ய அவதாரம் எடுக்கும் நிலையாக விபவ நிலை இருக்கிறது. கிருஷ்ணன் ராமன் போன்ற பல வடிவங்களில் அவதரிக்கும் நிலை இந்த விபவ நிலையாகும். அடியார்களுக்கும் விருப்பத்திற்கென அன்பு மற்றும் பக்தியுடன் வழிபடக்கூடிய விக்கிரகமாக இருக்கும் நிலைதான் அட்சை நிலையாகும். முக்கியமாக அட்சை நிலை செய்யும் போது அந்த விக்கிரகங்கள் பெருமாளின் பிரசன்னம் இருப்பதாக நம்பப்படுகிறது. அந்தர்யாமி நிலை எல்லா உயிர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் ஈவுமாய் உள்ளிருந்து அவற்றை இயக்கும் பரம்பொருள் நிலை இந்த அர்த்தயாமி நிலையாகும். இது அனைத்து உயிர்களுக்கும் பொதுவாக உள்ளிருக்கும் இறைவனுடைய நிலையாகும். இந்த 5 நிலைகளில் பெருமாள் காட்சி தந்து அருள் புரிகிறார் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக இந்த அச்சா நிலையில்தான் அனைத்து மக்களும் வழிபாடு செய்கிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.